ஃப்ரீ ஹோல் விசஸ் லீஸ் ஹோல். ஃப்ரீ ஹோல்னா என்ன, லீஸ் ஹோல்னா என்ன என்னன்னு பார்க்கலாமா? ஜூம். ஃப்ரீ ஹோல்னா வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க தான் லைஃப் லாங் ஓனரா இருப்பீங்க. லீஸ் ஹோல்னா வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க தான் ஓனர், பட் அந்த லேண்டுக்கு நீங்க ஓனர் இல்லை. அந்த லேண்டை தான் நீங்க வந்து லீஸ்க்கு எடுத்திருக்கீங்க. எத்தனை வருஷத்துக்குன்னா 80, 90, 100 மேற்கொண்டு நீங்க வந்து லீஸ் எடுத்துக்கலாம். அதே போல ஃப்ரீ ஹோல்ட் வீடு வாங்க போறீங்களா இருந்தா நீங்க டைரக்டா ஓனர் கிட்ட இருந்து வாங்கலாம். பட் இதுவே நீங்க லீஸ் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி விற்கிறதா இருந்தா கண்டிப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கினா மட்டுமே நீங்க இந்த லீஸ் ஹோல்ட் விற்க முடியும். இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ் கொஞ்சம் பாத்தீங்கன்னா, ஃப்ரீ ஹோல்ட் வந்து நீங்க வாங்குறப்பயே விலை கூடியா தான் வாங்குவீங்க, விற்கிறப்ப விலை கூடியா தான் விற்பீங்க. பட் லீஸ் ஹோல்ட் வந்து நீங்க வாங்குறப்ப விலை குறைவா தான் வாங்குவீங்க, விற்கிறப்ப விலை குறைவா தான் விற்பீங்க. ஒருவேளை நீங்க ஹோம் ஸ்டேக்கா வாங்க போறதா இருந்தா கண்டிப்பா ஃப்ரீ ஹோல்ட் வாங்கிக்கோங்க. அதுதான் போயிட்டு இன்கேஸ் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க போறீங்கன்னா தான் நீங்க லீஸ் ஹோல்ட் வாங்கிக்கலாம். இதுக்கு சில காரணம் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்மளோட லோன் எல்லாம் போய் எக்ஸ்ட்ராவா நம்ம கையில காசு கிடைக்கணும். ஃப்ரீ ஹோல்ட் ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து லீஸ் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டியோட 20% அதிகமா இருக்கும். அதனாலயே நம்மளோட லோன் பேமெண்ட் கவர் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். செகண்ட் வந்து டெவலப்பரும் நம்ம லீஸ் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நிறைய இன்சென்டிவ்லாம் கொடுப்பாங்க. பட் நம்ம ஃப்ரீ ஹோல்டுக்கு அந்த அளவுக்கு பெருசா கிடைக்காது. இப்போ புரியுதா கைஸ், லீஸ் ஹோல்ட்னா என்ன, ஃப்ரீ ஹோல்ட்னா என்னன்னு ஐ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எதுவும் தெரியல புரியலன்னா நீங்க கண்டிப்பா எங்க டேம் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தயாரா இருக்கேன். தேங்க்யூ.